நம் ஆண்டவர் நம் புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கின்றார். இந்த 2025 நமக்கு ஆசீர்வாதமாக ஒரு புதிய வாழ்வை மகிழ்வை தருவதாக அமையட்டும். என்ன கருத்து எடுத்துக்கலாம்? 2025 ஒரு புதிய ஆண்டு. அதன் தொடக்கத்திலேயே ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். என்ன கருத்தை எடுத்துக்கொள்ளலாம்? புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது. இந்த முதல் நாளை நாம் என்ன சொல்லுவோம்? 3 கருத்துகள் இந்த முதல் நாளிலே இருக்கிறது. முதலாவதாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் யூபிலி 2025 புனித கதவை திருத்தந்தை திறந்து வைத்திருக்கின்றார். நமது ஆயர்களும் தமிழகத்தில் எல்லா திருத்தலங்களிலும் புனித கதவை ஹோலி டோர் திறக்கின்றார். அன்பானவர்களே, இது ஒரு அருமையான நிகழ்வாக இந்த நாளில் இருக்கிறது. இரண்டாவது, ஐநா சபை ஜனவரி 1 அமைதியின் நாள் என்று அறிவித்திருக்கிறது. ஆகவே இன்று அமைதியின் நாள். இந்த முதல் நாளிலேயே அமைதியை தொடங்கும் நாம் அமைதியாக இருக்க வேண்டும், அமைதியை உருவாக்க வேண்டும் என்பதாகவும் இந்த நாள் இருக்கிறது. இந்த வருடம் முழுவதும் இந்த கருத்து செல்ல வேண்டும். மூன்றாவதாக, இன்று திரு அவை இந்த நாளை முதல் நாளை அன்னை மரியாளுக்கு ஒப்புக் கொடுத்து, அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே யூபிலி 2025 ஐநா சபை சொல்லக்கூடிய அமைதியின் நாள். மூன்றாவது, நம் தாய் அன்னை மரியாள் இறைவனின் தாய். அன்பானவர்களை, மூன்றையுமே நாம் சிறிது நினைத்து பார்க்க வேண்டும். யூபிலி கதவை டிசம்பர் 25 சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்காவிலே நமது போப்பாண்டவர்கள் திறந்து வைத்துவிட்டு 5 கருத்துக்களை சொன்னார். இந்த புனித கதவில் அங்கு மட்டுமல்ல, நமது ஆலயத்திற்குள்ளும் எல்லா கதவுகள் வழியாகவும் நுழைகிறோம் என்றால் எதிர்நோக்கு, நல்ல நம்பிக்கையோடு ஆண்டவற்றை போறேன், ஆண்டவர் எனக்கு அருள் தருவார் என்ற எதிர்நோக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவரே என் வாயில் என்பதாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவரின் பிள்ளையாகிய நான் பிறருக்கும் நல் வாயிலாக இருப்பேன் என்பதாக இருக்க வேண்டும். நாலாவதாக, இவ்வுலகில் பல நம்பிக்கை தரும் வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறது, ஆகவே வாழ்வேன், அதற்காக நுழைகிறேன் என்பதாக இருக்க வேண்டும். ஐந்தாவது, என் வார்த்தையினால் யாருடைய வாயிலையும் புரணி பேசி அடைக்க மாட்டேன் என்ற 5 கருத்தை வாயில், ஹோலி டோர், புனித வாயில் என்பதை சொல்லி தந்திருக்கின்றார். ஆகவே நாமும் இதனை மனதில் கொண்டு கோயிலுக்குள் நுழையும் பொழுது நல்ல எதிர்நோக்கு, நல்ல வார்த்தை, ஆண்டவரே என் வாயில் என்ற எண்ணத்தோடு நுழைய வேண்டும் என்பதை முதல் கருத்தாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாவது, அமைதி. இன்று பாருங்கள், உக்ரைனிலும் ரஷ்யாவிலும் உள்ள பிரச்சனை, இயேசு பிறந்த அந்த பூமியிலேயே இஸ்ராயல், காசா, ஈரான் பெரிய பிரச்சனைகள். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அமைதியை உருவாக்குவது எவ்வாறு? அன்பானவர்களே, குடும்பத்தில் நாம் ஒரு அமைதியான எண்ணங்களை உருவாக்க வேண்டும். அதுவே சமூகத்திலும் அமைதியை கொடுக்கும் என்பதாகத்தான் இருக்கிறது. அமைதிக்காக செபிக்கவும் வேண்டும். மூன்றாவது, இறைவனின் தாய். ஏன் இதனை அறிவித்தார்கள்? கடவுளின் தாய் அன்னை மரியாள் என்று 417ஆம் ஆண்டிலே ஒரு சங்கம் கூடியது. அந்த சங்கம் கூடி கடவுளின் மகன் இயேசு கிறிஸ்துவின் தாய் அன்னை மரியாள். ஆகவே அவர் கடவுளின் தாய். லூக்கா நற்செய்தியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்க்கும் பொழுது, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்பதை சொல்லுகின்றார். ஆகவே இறை வார்த்தை சொல்லுகிறது, அன்னை மரியாள் ஆண்டவரின் தாய். இரண்டாவது, யோவான் நற்செய்தியிலே 19 பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது
தனது அன்பு செய்த சீடரை பார்த்து, இதோ உன் தாய் என்றும் இதோ உன் மகன் என்றும் அர்ப்பணித்தார். அன்று முதல் நாம் அனைவரும் அன்னையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே ஆண்டவரின் தாய் நமது தாய் என்பதை நினைத்து பார்க்கக்கூடிய நல்ல நாளாக ஜனவரி 1 அமைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நேரத்தில் என்ன கருத்தை வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வது? ஒருவர் அழகாக சொல்கின்றார், புத்தாண்டு பிறந்திருக்கிறது, நீங்கள் புதிய உடை அணிந்திருக்கின்றீர்கள், கோவிலுக்கு சென்றிருக்கின்றீர்கள், நிறைய திட்டங்களை தீட்டியிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களுக்கு புத்தாண்டு என்பது ஒரு புதிய நாள் தான், அதே வீடுதான், அதே கோவில் தான். புத்தாண்டு என்பது அதே மனைவிதான், அதே கணவன் தான், அதே பிள்ளை தான். நேத்து கோவிலுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்கிறிய, இப்ப பூசை முடிச்சிட்டு நேத்து வீட்டுக்கு போன மாதிரி வீட்டுக்கு போக முடியும், அவ்வளவுதான். ஜனவரி 1 என்பதனால ஒரு புதுசு ஒண்ணும் அல்ல. அதே நாளில் ஒரு நாள் கூடி இருக்கிறது. நாம் காலத்தால் தான் கணக்கிட்டு இருக்கிறோம் புதிய ஆண்டு. அப்படின்னா என்ன மாற்றம்? நான் முடிவுகள் எல்லாம் எடுப்பேன். நான் இந்த ஆண்டு நல்லா முழிச்சு படிப்பேன், இந்த ஆண்டு நான் ஒரு கெட்டார்த்த போட மாட்டேன், இந்த ஆண்டு நான் குடி பழக்கத்தை விட்டுருவேன், இந்த ஆண்டு கோபத்தை விட்டுருவேன். நிறைய பேர் முடிவு எடுத்திருப்பீங்க, உள்ளவரும் முடிவு எடுத்திருப்பீங்க. அன்பானவர்களே, இன்னும் சில சபைகள்ல பாத்தீங்கன்னா நிறைய கொடுப்பாங்க இறை வார்த்தை. என்ன? நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகும்போதும் ஆசீர்வதிப்பேன், வரும்போது உன்னை ஆசீர்வதிப்பேன். அடுத்து கேட்பாங்க, ஆண்டவர் மிக பெரியவர், என்னெல்லாம் இறைவசனம் கொடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்க விரும்புறது அது இல்லை. உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன் என்பது உண்மை. நீங்க முதல் வாசகத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். முதல் வாசகத்துல ஆண்டவர் 3 வகையான ஆசீரை தருவார். முதல்ல சொல்லுவாரு, நான் உனக்கு பாதுகாப்பு தருவேன். அழகாக நான் திரும்ப படிக்கிறேன், கவனிங்க. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆகவே இந்த ஆசீர்வாதம் இருக்கு நமக்கு, உன்னை காப்பாராக. இரண்டாவது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது திருப்பி உனக்கு அருள் தருவாராக. மூன்றாவது, ஆண்டவர் தன் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதியை வழங்குவாராக. ஆக காப்பேன், அருள் தருவேன், அமைதி தருவேன். இந்த 3 தான் மிக முக்கியம். அதை தருவேன். இது எல்லோருக்கும் உண்டு, எப்பொழுதும் உண்டு. ஆனா மாற வேண்டியது யாரு? நானு. மாற வேண்டியது நானு. உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த வசனத்தை கொடுத்துட்டா அதுல ஆசீர்வாதம் இல்லை. அதுல என்ன சொல்லணும் வசனம்? மோகபாவம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறர் காரத்தை விரும்பாதே. இதை எழுதி கொடுங்களா? யாராவது எழுதி கொடுப்பாங்களா? இது இறை வார்த்தை தானே. எந்த சபையிலாவது இந்த இறை வார்த்தை கொடுப்பாங்களா? இனி பாவம் செய்யாதே போ கொடுப்பாங்களா? அப்ப நமக்கு நல்லா தேவையான ஆசீர்வாத வார்த்தை மட்டும் நாம் எடுத்துக்கொள்கிறோம் இல்ல. இந்த ஆண்டு பிறந்திருக்குன்னா நான் சில முடிவுகளை எடுக்கணும். நான் இப்படி வாழ்வேன், முடிவுகளை எடுத்தால் மட்டும் போதாது, அதை வாழ வேண்டும். நான் புதிய மனிதனாக மாற வேண்டும். இந்த நாள், இந்த ஆண்டின் தொடக்கம் எனக்கு ஒன்றுமில்லை. ஆனால் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நான் ஒரு புதிய வாழ்வுக்கு புள்ளி வைக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக தரும். இறைவனுடைய ஆசீர் அழகாக என்றும் எப்பொழுதும் நம்மிடையே இருக்கிறது. அந்த ஆசீரை பெறக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும். நான் ஒரு 3 கருத்து சொல்றேன். அந்த 3 கருத்தும் ஒத்து வருமா, செயல்படுத்தலாமா என பாருங்க. முதல் கருத்து அமைதி. இன்னைக்கு அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அமைதியான வாழ்வு வேண்டும் என்பது நமக்கு முக்கியம். இந்த ஆண்டு நம்ம நினைச்சு பார்க்கலாமே, என்னால என் குடும்பத்தில் சமூகத்தில் அமைதி பிறக்கும். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள்
கடவுளின் பிள்ளைகள், அதனால கடவுளின் மக்கள். அதனால அமைதி. இந்த ஆண்டு நான் நன்றியில சொன்ன மாதிரி 3 இருக்கவே கூடாது பார்த்துங்க. 1, காவல்துறைக்கு போகிறவர்கள் குடும்பம் நல்லா இருக்காது. அதனால என் குடும்பத்தில் அமைதி இருக்கும், நாங்களே பேசி முடிச்சிருவோம் என்பது. 2வது, குடி பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை உயர்த்த முடியாது. 3வது, மிக மிக முக்கியமாக சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடிய குடும்பத்திலும் வளர்ச்சி இருக்கு. ஆனால் அந்த 3ம் இல்லாத உண்மையிலேயே ஒரு அமைதியை, நல்ல வாழ்வை படைப்பார். ஆகவே அமைதி ஏற்படுத்துவேன், என் சொல் செயல் அனைத்துமே அமைதி ஏற்படுத்தும் என்ற எண்ணமாக இருக்க வேண்டும். இந்த கடந்த மாதத்தில் நீங்க யூடியூப்ல பாத்தீங்களான்னு தெரியல, சென்னையில் ஒரு அம்மான்னு சொல்லக்கூடிய சின்ன பிள்ளை, 23 வயசு பிள்ளை, பார்வையற்ற பிள்ளை. அந்த பிள்ளை டிகிரி இன்னொருத்தருடைய உதவியோட டிகிரி எடுத்து நல்ல அவார்டு, நிறைய மதிப்பெண் எடுத்திருக்க. அப்ப நிருபர்கள்லாம் பேட்டி கேட்டிருக்காங்க, என்னம்மா உனக்கு பார்வை இல்லை, ஆனா இவ்வளவுக்குள்ள ஒரு ரேங்க் ஹோல்டரா நீ அந்த யூனிவர்சிட்டியில வந்திருக்கிறிய, நீ இப்ப கடவுள் ஒன்றிட்ட வந்து கேட்டார்னா நீ என்னம்மா கேட்பா? அந்த பிள்ளை சொன்ன என்ன தெரியுமா? இந்த உலகில் அமைதி வேண்டும் என கேட்பேன். ஹெலன் ஹெல்லர் என்ற ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, இந்த உலகில் அமைதி வேண்டும் என கேட்பேன். அமைதிதான் மிக மிக முக்கியம். அதனால அமைதியை உருவாக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். 3 நாளைக்கு முன்னால மன்மோகன் சிங், முன்னாள் பிரைம் மினிஸ்டர், இறந்து போனாங்க. அவருடைய வாழ்க்கையை படிச்சு பார்த்தா அவருக்கு 2வது முறை இதய ஆபரேஷன். ஒரு 4 நாள் ஐசியூல இருக்கிறாரு. ஐசியூல இருந்துட்டு கண் திறந்து பேச போடும்போது முதல் வார்த்தை கேட்டது, ஏதாவது நம்ம நாட்டில் முன்னேற்றம் வந்து அமைதி பிறக்குதா? அன்பார்களை இது அவசியம். அதனால்தான் அவர்கள் நல்ல தலைவர்களாக இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு அமைதி வேண்டும். குடும்பத்தில், சமூகத்தில் என்னால தீமை வரக்கூடாது என்ற ஒரு முடிவு, இது சாதாரணமான முடிவு. உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்பதுதான் இயேசு பிறந்த பொழுது உள்ள செய்தியும் கூட. அதனால அந்த அமைதியை உருவாக்குவேன் என எடுத்துக்கொண்டாலே நல்லா இருக்கும். அந்த அமைதியை உருவாக்குபவர்கள் நிச்சயமாக உழைப்பார்கள். அந்த அமைதியை உருவாக்குபவர்கள் நேரத்தை வீணடிக்க மாட்டார்கள், சோம்பேறிகளாக இருக்க மாட்டார்கள். அந்த அமைதியை உருவாக்கக்கூடிய மக்கள் நல் உறவையும் வைத்திருப்பார்கள். ஆகிய 2025 நான் அமைதியை உருவாக்குவேன். என்னால் என் குடும்பத்திற்கு, என் சமூகத்திற்கு தீமை வராது. நான் சொல்ல திரும்ப சொல்லுங்கள், ஆண்டவரே இயேசுவே, இந்த 2025 என்னுடைய வாழ்வும் என் குடும்ப வாழ்வும் அமைதியை படைக்கும். இது முதல் கருத்து. இந்த எளிமையான கருத்து, இதை வைத்துக் கொள்ளலாம். விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. ஆகவே அமைதியை உருவாக்கும் மக்களாக மாறிவிடுது. 2வது ரொம்ப அருமையான கருத்து பார்த்துங்க. இன்னைக்கு நற்செய்தி வாசல்ல பார்த்தோம், இடையர்கள் தாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் பிறருக்கு அறிவித்தார். வானத்தில் கண்டாங்க, வான தூதர்கள் வந்தது, அவர்கள் அறிவித்ததை கேட்டார்கள். அதுக்கப்புறம் பெத்லகேமை போய் பார்த்தார்கள். பார்த்த பின்புதான் நடனமாடி அறிவித்தார்கள். அப்படின்னா என்ன? கண்டது, கேட்டது, பார்த்தது சரியானது என்றால் தான் அறிவிக்க வேண்டும், பேச வேண்டும். இல்லைன்னா பேசக்கூடாது. நுழைவாயிலை புனித கதவிலே நுழையும் பொழுது 5வது கருத்தாக திருத்தந்தை சொல்லுகிறார், புரணி பேசாது இருப்பாயாக. அன்பானவர்களே, இடையர்கள் போல கண்டதை, கேட்டதை, பார்த்ததை அறிவித்தார்கள். சும்மா கேட்டதை, சும்மா தெரியாததை, எங்கேயோ உள்ளதை அறிவித்து நான் புரணி பேசுபவனாக
இந்த ஆண்டில் இருக்க மாட்டேன் என்பது ஒரு பெரிய முதிர்ச்சி. அதை செயல்படுத்தினால் இன்னும் நல்லா இருக்கும் என்பதை இரண்டாவது கருத்தாக எடுத்துக்கொள்வோம். மூன்றாவது கருத்து, ஆசீர்வாதத்தை பெற வந்திருக்கிறோமே, இன்னைக்கு கோவில்ல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என வந்திருக்கிறோம் அல்லவா? நாம் ஏன் பிறருக்கு ஆசீர்வாதமாக மாறக்கூடாது? நான் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன், என் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும், நான் எல்லோரிடமும் ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுவேன், ஆசீர்வாதமாக இருப்பேன் என முடிவெடுத்தால் அது சிறப்பு. இந்த மூன்றையும் இந்த புதிய ஆண்டில் வைத்துக் கொள்வோம். நீங்கள் பல முடிவுகள் எடுத்திருப்பீர்கள். அந்த முடிவுகளை எல்லாம் வாழ முயற்சி எடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இறைவனின் தாய் கன்னி மரியாளின் நாளிலே, அமைதியின் நாளிலே, யூபிலி ஆண்டிலே இந்த மூன்று முடிவு: ஒன்று, அமைதியான வாழ்வு, ஒரு கரடுமுரடு இல்லாத அமைதியான வாழ்வு. இரண்டாவது, நான் கண்டதை, கேட்டதை, பார்த்ததை, உண்மையைத்தான் பேசுவேன், தீமை, தவறு, புரணி பேச மாட்டேன் என்பது இரண்டாவது கருத்து. மூன்றாவது கருத்து, நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் என்ற முடிவெடுப்போம். இறைவன் இந்த ஆண்டை நமக்கு நல் ஆசீர்வாதமாக தந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.